அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அவ என்ன பேசினாலும் நீங்க பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். நானும் கோவப்படக்கூடாதுன்னு சாமி முன்னாடி நின்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா என்ன பண்றது, நாம எந்த ஆயுதத்தை கையில எடுக்கணும்னு நாமளா முடிவு பண்றது இல்ல. நம்ம எதிரி தான் நம்ம கேரக்டர் எழுதுறாங்க. பேசாதீங்கன்னு சொன்னேன். வாய் பேசாதே, தேவைப்பட்டா கை பேசும். கை பேச்சுனா நான் இப்படியே திரும்பி போயிடுவேன். சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. வாயும் பேசாது கையும் பேசாது, போதுமா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு இப்போ பேக தூக்கிக்கிட்டு வந்திருக்காங்க? ராஜிமாவை கூப்பிடலான்னு பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க. மல்லி வா. ஏய் தள்ளு. மல்லி பாத்தியா, இவங்க தியானம் பண்ணாதான் நாட்டுல மழையே பெய்யுமா? பேசாம இருங்க, வந்த வேலையை பாப்போம். எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம்? அம்மா, நாம எந்த ரூமுக்கு போறது? ரூமா? எதுக்கு ரூம்? எந்த ரூம் போலாம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ராஜிமா, கண்ணு திறந்து பாருங்களேன். யோசிச்சியா? அந்த ரூமுக்கு போலாம். அது ஓகேவா? சரி வா. என்ன நீங்க வீட்டுக்குள்ள வந்தது இல்லாம ரூம்குள்ள எல்லாம் போறீங்க? அதெல்லாம் உங்க ரெண்டு பேரையும் விட முடியாது. தள்ளு. தள்ளி போனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இது ஏன் ரூம்? அப்படியா? நீ என்ன பண்ற? ஒரு அரை மணி நேரம் டைம் தரேன். எல்லாத்தையும் அள்ளி எடுத்து நீட் பண்ணி கொடுத்துறியா? பண்ணிட்டு அது உன் இஷ்டம். ஒரு ராஜாமா கூட போய் ஒட்டிக்க. அநேகமா நாளைக்கு கும்பலா நீங்க தெருவுக்கு தான் போக போறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.